நீங்க எப்பயாவது ஒரு ரூம்குள்ள நடந்து போகும்போதோ, இல்லன்னா யாரையோ பார்க்கும்போதோ, இல்லன்னா ஏதோ ஒரு விஷயத்த கேள்விப்படும்போதோ, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கே! அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படின்னா, இதுக்கு பேரு தாங்க டேஜா வு. இத நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பல வருஷங்களா மக்கள் இத ஒரு தெய்வீக சக்தியா நெனச்சாங்க. சிலர் இது முன்ஜென்ம நினைவுகள்னு சொன்னாங்க. மாடர்ன் மக்கள் பேரலல் யூனிவர்ஸ்ன்னுலாம் சொன்னாங்க. ஆனா, சயின்ஸ் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா, ச்சே! இதான் டேஜா வுவா அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ வாங்க டேஜா வுனா என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே! நான் உங்கள் பூங்குழலி அண்ட் வெல்கம் டு கதை கார்னர். டேஜா வு அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அதுக்கு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஆல்ரெடி சீன். தமிழ்ல சொன்னா ஏற்கனவே பார்த்ததுன்னு அர்த்தம். நிகழ்காலத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே கடந்த காலத்துல நடந்த மாதிரி ஒரு உணர்வு தோணும். நம்ம பிரெயின் நம்ம கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும். இந்த டேஜா வு ஃபீலிங் ஒரு 2 இல்லைன்னா 3 செகண்ட் தான் இருக்கும். அதிகபட்சம் 5 செகண்ட் இருக்கும். ஆனா அந்த ஃபீலிங் வந்த உடனே நம்ம ஷாக் ஆயிருவோம். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கா? இல்ல நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோமா? ஒருவேளை அழகிய தமிழ் மகன் படத்துல விஜய் அண்ணாக்கு ஃபியூச்சரை பார்க்குற எபிலிட்டி இருந்த மாதிரி நமக்கும் இருக்கா அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பார்க்குற வேலைய பார்த்துட்டு அத கடந்து போயிருவோம். பட் என்னதான் 2 இல்லைன்னா 3 செகண்ட் தான் இந்த டேஜா வு இருந்தாலும், அது நமக்குள்ள நிச்சயமா ஒரு இம்பாக்ட்ட உருவாக்கும். டேஜா வுவ பத்தி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிரெயினோட மெமரி சிஸ்டம், அதாவது ஞாபக சக்தி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இத சிம்பிளா சொல்லணும்னா, இதுல மொத்தமா 2 பார்ட் இருக்குங்க. முதல் பார்ட் ஃபெமிலியாரிட்டி சிஸ்டம். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பார்த்து ரெகக்னைஸ் பண்றது. நம்ம இத ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம பிரெயின் நமக்கு சொல்லுது இல்லையா? அதுதான் முதல் பார்ட். 2வது பார்ட் ரிகலெக்ஷன் சிஸ்டம். அதாவது நம்ம அந்த விஷயத்த எக்ஸாக்ட்டா எங்க, எப்ப பார்த்தோம் அப்படிங்கிறத நமக்கு பிரெயின் ஞாபகப்படுத்தி சொல்லுதுல்ல, அதுதான் 2வது சிஸ்டத்தோட வேலை. முதல்ல ஃபெமிலியாரிட்டி சிஸ்டம் நம்ம மெமரிய ஆக்டிவேட் பண்ணி விடும். அதுக்கப்புறம் ரெகலெக்ஷன் சிஸ்டம், ஆமா நீ நினைச்சது சரிதான், நீ இத ஏற்கனவே இந்த இடத்துல இந்த நேரத்துல பார்த்தன்னு நம்ம பார்த்த மெமரிய கன்ஃபார்ம் பண்ணும். இப்படிதாங்க நம்ம மூளையோட ஞாபக சக்தி, அதாவது மெமரி சிஸ்டம் வேலை பார்க்குது. பட் டேஜாவுவை நம்ம உணரும்போது இதுல முதல் பாதி ஃபெமிலியாரிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு விஷயத்த பார்த்த உடனே, ஆஹா இதை நம்ம நிச்சயமா எங்கேயோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனா 2வது பாதியான ரிகலெக்ஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடும். அது எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம்னு நமக்கு தெரியாது. ஞாபகமும் வராது. நம்ம மூளையும் நமக்கு சொல்லாது. அப்படியே பாஸ் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம நிச்சயமா இதை எங்கேயோ பார்த்துருக்கோம். ஆனா எங்க பார்த்தோம்னு தெரியல. அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை இந்த விஷயம் இன்னும் நடக்கவே இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மிஸ் மேட்ச் நமக்கு ஒரு ஷாக் கொடுக்கும். அதனால்தான் டேஜாவுவோட இம்பாக்டை நம்ம ஸ்ட்ராங்கா உணர்றோம். அதோட டேஜாவு நம்ம பிரெயினோட லாஜிக்கல் திங்கிங் பார்ட்ல உருவாகிறது இல்லைங்க. இது ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூளையோட இமோஷனல் சென்டரான அமிக்டாலா கிட்ட உருவாகுது. இப்போ நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ, லவர் கிட்டயோ, இல்ல நம்ம ஸ்பௌஸ் கிட்டயோ ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குன்னா, அப்போ திடீர்னு நமக்கு டக்குன்னு ஒரு பெரிய கோவமோ, இல்ல அழுகையோ வந்துரும். அது ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரேஷனலா யோசிச்சு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே அது ஒரு எமோஷனல் ட்ரிகரா மாறிடும். அதனால தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங் எமோஷனா ஃபீல் பண்ணுவோம். அது கோவமாகவோ, அழுகையாவோ நமக்கு வெளியே வரும். இதே மாதிரி தான் இந்த டேஜாவும் ஒர்க் ஆகுது. இது நம்ம மூளை ரேஷனலா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எமோஷனலான விஷயமா மாறிடுது. ஸோ நம்ம டேஜாவுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே ஒன்று சர்ப்ரைஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஆக மொத்தத்துல டேஜாவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் கிடையாதுங்க. அது நம்ம மூளையில நடக்கிற ஒரு சாதாரணமான மெமரி கிளிச். அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக். நம்ம மைண்டு ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குது. நம்ம ப்ரெசென்ட்ல பார்க்குற ஒரு விஷயத்த அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இது ஒரு பாஸ்ட் மெமரி, நீ இதை ஏற்கனவே பார்த்துருக்கன்னு வெட்டியா பில்டப் கொடுக்குது நம்ம மூளை. அது ஒன்றும் டைம் ட்ராவல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு மெமரி எரர். டேஜாவுலே பல டைப்ஸ் இருக்குங்க. மொத்தமா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதே சேம் ஆர்டர்ல ரிப்பீட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேர் தான் டேஜா வேகு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எப்பயோ ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு பேர் தான் டேஜா சென்டி.
முதல் தடவ ஒரு இடத்துக்கு போறீங்க. ஆனா, ஏற்கனவே நான் இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேர் தான் டேஜா விசிட்டே. நம்ம மூளையில மெமரி அப்படிங்கிறது ஏதோ நம்ம ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ற வீடியோ மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு சீக்வென்ஸ்லலாம் இருக்காது. அது கவனமா ஒவ்வொரு நூலா கோர்த்து நெசவு பண்ண துணி மாதிரி. ஒவ்வொரு நினைவும் சேர்த்து பின்னுன ஒரு அழகான பின்னல். இதுல ஏதா 1, 2 நினைவுகள் பிரச்சனை பண்ணும்போது, கிளிட்ச் ஆகும்போது, நமக்கு இந்த மாதிரி சில அன்யூசுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நடக்கும். இந்த டேஜாவு அதே மாதிரியான ஒரு அன்யூசுவலான நம்ம மூளையில புரிஞ்சுக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நேச்சுரலா அது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம மூளை ட்ரை பண்ணும். மனிதர்கள் எப்பயுமே எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மீனிங் எதிர்பார்ப்போங்க. ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போயிட மாட்டோம். இது ஏன் நடந்துச்சு? ஏதாச்சும் இதுக்கு பின்னாடி பேட்டர்ன்ஸ் இருக்கா? இதுக்கான பர்ப்பஸ் என்ன? இதுக்கு ஏதாவது ஹிடன் கனெக்ஷன்ஸ் இருக்கா? அப்படின்லாம் யோசிப்போம். இது ஒரு வீக்னஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இதுதான் நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட ஃபவுண்டேஷன். அதனால தான் டேஜாவு ஒரு பவர்ஃபுல்லான இம்பேக்ட்ட உருவாக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ புனர்ஜென்ம நினைவுகளோ, இல்ல யூனிவர்ஸ் நமக்கு குடுக்குற சிக்னல்லாம் கிடையாது. இது நம்ம பியூட்டிஃபுல்லான, காம்ப்ளெக்ஸான ஹியூமன் பிரெயின்ல நடக்கிற ஒரு மெமரி கிளிட்ச். அவ்வளோதாங்க டேஜாவும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்க நம்ம கதைக்கான சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் நண்பர்களே! நான் உங்கள் பூங்குழலி.